வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 365 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்துருந்தாலும் 360 362ல் பல முறை சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிற காரணத்தினால மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு சரியான இடம் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து சின்ன அளவில் சரிவை சந்திச்சு புதிய ஹை மார்க்கெட் 367 அந்த 366 அப்படின்ற அந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சு 367 வரைக்கும் மேலே போயிருக்கு. போன உடனே மறுபடியும் செல்லிங் காரணமாக சரிவை சந்திச்சு 366 பக்கமே க்ளோஸ் ஆகிருக்கு. மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் எதுவுமே நடக்கலை. மார்க்கெட்டும் காப்பர் மார்க்கெட் ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டுருக்கு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் அதே 366 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டுக்கு ஐமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் ஒரு சின்ன அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம். என்ன பண்ணலான்னா, மார்க்கெட்டோட பல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி ஆகணும். அதனால் 372 வரைக்கும் செல் பண்ணி 373.3ல் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ஜோன் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா 369 இல்லை 370 வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த இடத்துல செல் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு குறைவாக இருக்கும். கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.